பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, குரு பயிற்சி பலன்கள் தாமா பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சி என்னைக்கு நடக்க போகுது? 1/6/2026 காலையில் 11 மணி அளவில் குரு பகவான் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி கடகத்தில் உச்சம் பெற்று அமர்றார். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்றது அப்படின்றது 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியது. அது ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது சிறப்பு என்ன? இப்போ சனி பகவான் நிறைய பார்த்திங்கன்னா 6 ராசிகளுக்கு கெடுக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருக்கார். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா 7 நாட்டு சனியாகவும், சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியாகவும், கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்ட சனியாகவும், தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும், கும்பராசி அன்பர்களுக்கு பாத சனியாகவும், மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியாகவும் இருக்கார். ஆக இந்த 6 ராசிகளையும் கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டின்னு இருக்கார். கெடுக்கணும்னு சொல்ல முடியாதுமா, இவங்களை பதப்படுத்தணும், பக்குவப்படுத்தணும், இவங்களுக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு புரிய வைக்கணும் அப்படின்ற வார்த்தைகளில் சொல்லலாம். ஆல்ரெடி எங்களுக்கு வாழ்க்கையெல்லாம் புரியுமா? கரெக்டு தான், ஆல்ரெடி வாழ்க்கையெல்லாம் நம்மளுக்கு புரியும். இன்னும் ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சனி பகவான் இப்படி பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு படிப்பினைகளை ஏற்படுத்துவார். ஆக இந்த 6 ராசிகளுக்கும் கெடுபலன்கள் அப்படின்றது சனியினால் இருக்குது அப்படின்னாலும், இப்போ குரு பெயர்ச்சியாகி குருனுடைய உச்ச பார்வை சனி மேலே படுது, 9ஆம் பார்வை. ஆக சனி பகவான் ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடுவார். அவர் எந்த விதத்துலையும் உங்களுக்கு எடுக்க போகிறதில்ல. இது ஒரு பெரிய ப்ளஸ்மா. மற்ற 6 ராசிகளுக்கு இவர் நல்லது செய்யக்கூடிய பொசிஷனில் தான் இருக்கார். அந்த நல்லதை இன்னும் கடகடகடகடன் செய்ய போகிறார். இது ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த குரு பயிற்சி 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குது? 12 ராசிகளுக்குமே சூப்பராக இருக்குது. எந்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, என்னென்ன மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு குரு என்ன கொடுக்க போகிறார் பார்த்துடலாமா? துலா ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா, எல்லா பயிற்சியுமே சூப்பர் டூப்பராக இருக்கக்கூடிய 2வது ராசி எது அப்படின்னா துலாம் தாங்க. எப்படிம்மா சொல்கிறீங்க? எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு சனி என்ன பாவத்தில் இருக்கார்? 6ஆம் பாவத்தில் இருக்கார். ரோக சனி, கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார். ஆட்டோமேட்டிக்காக இது அத்தனையும் கொடுக்க போகிறார். அதுக்கும் மேலே குருனோட 9ஆம் பார்வை இந்த குரு பயிற்சியில் அவர் மேலே படுறதுனால அத்தனையும் கடகடகடகடன்னு கொடுக்க போகிறார். சூப்பர், நல்ல ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். குரு 10ல் இருக்காரேம்மா, கரெக்டு தான். 10ல் குரு பதவி பறி போகும் அப்படிம்பாங்க. பதவி பறி போயிடும் அப்படின்னா வேலையை விட்டு முடிஞ்சிடுமா, வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா, மொத்தமாக நாங்கள் கோனா லிட்ரலி நாங்கள் டவுன் ஆகிடுவோமா அப்படின்லாம் யோசிக்க வேணாம். காரணம் என்ன அப்படின்னா, 10ல் குரு பதவி பறி போகும் அப்படின்றது இந்த பதவி பறி போகும் இதோட ஒரு சூப்பர் டூப்பரான வேலை கிடைக்கும். அந்த ஆங்கிள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, வேலை செய்கிற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருக்கும். அந்த ப்ரெஷர்ஸ்னால நம்ம தூக்கி போட்டு வந்துடுறதுக்கு வழி வாய்ப்பு உண்டு. அந்த ஆங்கிள்லையும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்? ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா ஒரு இன்க்ரிமெண்ட், ஒரு ப்ரொமோஷன் அப்படின்றது கிடைக்கும். ஏன்னா சனி ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கா. சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. சனி ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குறான்னா யாராலையும் தடுக்க முடியாது. அது பார்த்திங்கன்னா அவனை பாக்கி 8 கோள்களாலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, நல்லது செய்யும் போது. சரிங்களா? ஆக நல்லது செய்ய போகிறான். அப்போ என்ன அர்த்தம்? ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட், ஒரு ப்ரொமோஷன் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. அப்போ நீங்கள் ஒரு மேனேஜருக்கு பிஏவாக இருக்கீங்க. இப்போ மேனேஜராக உங்களுக்கு ஒரு ப்ரொமோட் பண்ணுறாங்க, ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். குறைஞ்சது ஒரு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் சம்பளம் வராதா? 5,000 ரூபாய் சம்பளம் எக்ஸ்ட்ரா வராதா? 5,000 ரூபாய் சம்பளம் எக்ஸ்ட்ரா. பொறுப்பு பார்த்திங்கன்னா போஸ்ட் பெரிய போஸ்ட்டு. அப்போ பொறுப்பு அதிகமாகும் தானே. வேலை செய்கிற இடத்துல ப்ரெஷர்ஸ் அதிகமாகும் தானே. உங்களுக்கு மன உளைச்சல் இருக்கும் தானே. அப்போ எனக்கு சம்பளம் அதிகமாக வரணும், போஸ்ட்டு பெருசாக கெத்தாக நான் சொல்லிக்கணும், ஆனால் எனக்கு ப்ரெஷர் மட்டும் இருக்கக்கூடாதுன்னு எப்படி? அந்த ப்ரெஷர்ஸை ஓவர்டேக் பண்ண கற்றுக்கணும். ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, இந்த வடிவேல் சார் சொல்லுவார் பார்த்திங்களா, எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் செய்யக்கூடாது அப்படின்னு. ஆக பிளான் பண்ணாமல் செய்யாதீங்க, பிளான் பண்ணி செய்யுங்க. பொதுவாகவே நீங்கள் பார்த்திங்கன்னா சனி உச்சமடையக்கூடிய ராசி. அப்போ வெட்டு 1 துண்டு 10, அதுதான் துலாம். பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ற வார்த்தை துலாமுக்கு தான் பொருந்தும். ஆக நீங்கள் பிளான் பண்ணி செய்கிறீங்க அப்படின்போது பக்காவாக வரும், பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி நீங்கள் சுயதொழில் வச்சு நடத்துகிறீங்க அப்படின்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு பாருங்கள், இந்த கிளைண்ட்ஸ்னோட இது ஜாஸ்தி இருக்கும். நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க, நிறைய ஆர்டர்ஸ் வரும். ஆனால் மேன் பவர் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்றைக்கி வருவாங்க, நாளைக்கு வர மாட்டாங்க, நாளன்னைக்கு வர மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும்? நம்மளுக்கு வேலைகள் அப்படியே கிடப்பில் கிடக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த டெம்பரரி மேன் பவரை நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஆர்டர்ஸை நீங்கள் சொன்ன காலகட்டத்தில் முடிச்சு கொடுக்க முடியும். இதுதான் ப்ரெஷர்ஸ், இதுதான் 10 குரு பதவி பறிப்போகும்னு சொல்கிறது. மற்றபடி பயப்படாதீங்க. அதுக்கும் மேலே குருனோட பார்வை 2ஆம் பாவத்தை பார்க்குது.
குடும்பத்தில் காசு நடமாட்டம் அப்படின்றது இருக்கும். வேலை போயிடுச்சுன்னா எப்படி காசு நடமாட்டம் இருக்கும்? நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் இருக்கும். கொஞ்சம் நம்ம கோப்பப் பண்ணோம் வேலை செய்கிற இடத்துல. ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா சுகஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. உங்களோட கம்ஃபர்ட் முதல்ல இருந்ததை விட இப்போ அதிகமாக போகுது. ருணரோக சத்ருஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. சனி ஆல்ரெடி அங்கே கடன் நோய் எதிரி இல்லாத வாழ்க்கை கொடுக்க போகிறார். அவர் கொஞ்சம் மிச்சம் சொச்சொல்லாம் வச்சுருந்தா குரு என்டையர்லி அதை கிளியர் பண்ணிட போகிறார். இதுவும் ஒரு பெரிய ப்ளஸ். புரியுதுங்களா? அதுக்கும் மேலே ராகு பகவான் 5ஆம் பாவத்தில் இருக்கார். பூர்வீகத்தில் சொத்து ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா தெரியக்கூடிய காலகட்டம். எங்கள் அப்பா அம்மா திருமணமாகி ஏறக்குறைய 40 வருஷம் ஆகுதுங்க. எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருக்கும், எங்கள் அப்பா ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையனா, இதை லவ் பண்ணிட்டானா, கல்யாணம் பண்ணிக்கினானா. அதுக்கப்புறம் இந்த தனுஷர் வருவார் பார்த்திங்களா, அந்த கதை தான். கல்யாணம் பண்ணிக்கிறாராம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டை விட்டே அவங்க வந்து வீட்டை விட்டே இவங்களை தொட்டிட்டாங்களாம். இதுங்க ரெண்டும் தனியாக வந்துடுச்சுங்களா. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை டெவலப் பண்ணிச்சுங்களாம். இப்படின்லாம் நிறைய கிளைண்ட் வந்து எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இதுங்க என்ன டெவலப் பண்ணிச்சுங்களாம். அதாவது எல்லா பசங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவுக்கு பெருசாக மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு தோன்றதில்லை இந்த காலகட்டத்தில். ஆனால் நம்ம நடந்து போயின்னு இருக்கோம், இல்லை தீராத வழியில் இருக்கோம், எங்கேயோ எதிர்பார்க்காத விதமாக கப்புன்னு இடிச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அம்மா அப்படின்னு கத்துவோம். ஏதாவது பெரிய பிரச்சனை என்னை விட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்பாடா இந்த பிரச்சனை விட்டு போயிடுச்சுப்பா என்ன அப்படிம்போம். அப்போ மட்டும்தான் அப்பானோட அம்மானோட மரியாதை தெரியும் இல்லைங்களா. அது வரைக்கும் அவன் சொன்னால் அது சொல்லிச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரி, எனிவே அந்த மாதிரி அவங்களோட இந்த மாதிரி இவங்க கதை சொல்கிறாங்க பார்த்தீங்களா. நிறைய பேர் அது சொல்கிறது உண்டு. இது 5ல் இருக்க ராகு தான் அந்த மாதிரி விஷயத்தை ஏற்படுத்துவோம். அந்த மாதிரி பூர்வீகத்தில் பெரிய வசதியான வீட்டு பர்சனாலிட்டியாக இந்த பையன் இருக்கிறான், இந்த பொண்ணு இருக்குது அப்படின்னாலும் இந்த காலகட்டம் வந்து பாருங்கள் அவங்களுக்கு தெரிய வரும். யாரோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அத்தை, அவங்க சித்தி, இல்லை அவங்க பெரியம்மா யாராவது வந்து பார்த்திங்கன்னா வாரிசுதாரர்கள் கையெழுத்து போடணும் இல்லைங்களா. வந்து கையெழுத்து கேட்பாங்க. நல்லா வந்து உறவாடுவாங்க. உறவாடிட்டு இந்தப்பா கையெழுத்து போடு, உனக்கு இவ்வளோ அமௌண்ட் தர அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் பார்த்தா இவங்களுக்கு இவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்கிறது தெரிய வரும். அவங்க அவ்வளோ ப்ராப்பர்ட்டிக்கு நம்மளுக்கு கொஞ்சோண்டு கொடுத்து நம்மக்கிட்ட கையெழுத்து போட பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் புரிஞ்சுட்டு இந்த காலகட்டம் அந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியில் இருக்குன்னா புரிஞ்சுட்டு இது ஒரு கேஸ் போடலாம். ஒரு கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது, இவங்க என்னை சீட் பண்ணுறாங்க, எங்களோட பரம்பரை சொத்து அப்படின்னு கோர்ட்டில் நம்ம கேஸ் போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. பூர்வீகத்தில் நீ யார் அப்படின்றத சாலிடாக உனக்கு தெரியப்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைங்களுக்கும் உங்களுக்குமான ஒரு பிரச்சனை ஓயாது, பிரச்சனை தொடரும். என் பிள்ளை அப்பாங்க பெருசாக கண்டுக்கிறது இல்லைம்மா, ஆனால் அம்மா அங்கே இருக்கிறோம்மா, அப்படி நம்மளால் இருக்க முடியல. பிள்ளைக்கு எது வேணும், எந்தெந்த காலகட்டத்தில் எது வேணும்னு பார்த்து செய்கிறோம். நம்ம ரொம்ப எளிமையாக சொன்ன, கண்ணே இங்கே வாக்கண்ணே, இந்த சொக்கா பாரு ரொம்ப அழகாக இருக்குது, இந்த பச்சை கலர் சொக்கா உனக்கு அப்படியே ஜம்முன்னு இருக்குது, இந்த கண்ணு இதை போட்டுக்கோ, அயன் பண்ணி வச்சுருக்கேன், எல்லாம் நம்ம செஞ்சு வச்சுருப்போம். எடுத்து கொடுக்கும்போது சரிம்மா நீ சொல்லிட்டியா நீ பச்சை கலர் சொக்கா போட்டுக்கணும்னு, ஓகேம்மா அப்படின்னு எடுத்து தூக்கி போட்டு நீல கலர் சொக்கா போட்டுப்போம். ஏன் கண்ணு அதை போடலைன்னா நீ சொல்லிட்டல, நான் அதை தான் போடலான்னு நினச்சேன், நீ சொல்லிட்டல அதனால நான் போட மாட்டேன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பிள்ளைங்க இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கும் பிள்ளைகளுக்குமான ஒரு என்ன சொல்கிறது வாக்குவாதங்கள், கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் தொடரும். பெருசாக யோசிக்க வேணாம். அப்பா அம்மாவுக்கு, அதாவது அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கு நல்ல அப்பா அம்மாவை இருக்கிறத விட அதாவது தோழியாகவும் நண்பர்களாகவும் இருங்க. இதுதான் பண்ண முடியும், வேறு என்ன பண்ண முடியும்? சரி, ஓகே. அப்போ இந்த பசிஃபிகேஷன் நம்ம இதெல்லாம் வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. எந்த பிளானட்ஸை நம்ம பசிஃபை பண்ணணும், எந்த கிரகங்களை நம்ம பிரீத்தி பண்ணணும், என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா எளிமையாக சொல்லணும் அப்படின்னா 5ல் இருக்க ராகுவை பிரீத்தி பண்ணணும். வேலை செய்கிற இடத்துல, அதாவது தொழில் ஸ்தானத்தில், ஜீவனஸ்தானத்தில் குரு இருக்கும், ப்ரெஷர்ஸ் இருக்கும். அந்த ப்ரெஷர்ஸை நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணணும். அப்போ இவங்க 2 பேரையும் பிரீத்தி பண்ணுற மாதிரி தான் பரிகாரம். என்ன பரிகாரம்? ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா இந்த சென்னை பக்கத்தில் இருக்கவங்க பாடி சரவணா ஸ்டோர்ஸ் பின்னாடி திருவழிதாயம் அப்படின்ற ஊர் இருக்குது. அங்கே திருவளீஸ்வரர் ஈசன் இருக்கார். திருவழிதாயம் ஈசன் கோயில் அப்படின்னாலே சொல்லிடுவாங்க. அந்த ஈசனை வழிபாடு பண்ணிவிட்டு, அம்பிகையை வழிபாடு பண்ணிவிட்டு, குரு பகவானுக்கு 2 விளக்கேற்றி மஞ்சள் நிற பூக்கள் போட்டு நீங்கள் வழிபாடு பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்குமா. ஆல்ரெடி நிறைய நல்லது தான் நடக்க போகுது, இன்னும் கொஞ்சம் நல்லது நடக்கும். வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது ஓயும். எளிமையான பரிகாரம், அழகாக செய்யுங்க, சூப்பராக இருப்பீங்கம்மா. வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள். இதை பார்த்துட்ருக்க நீங்கள்மா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியிலையாவது வீடு வாங்குவோமா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது திருமணம் நடக்குமா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது எங்கள் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் ஓஞ்சிடுமா, இந்த குரு பயிற்சி காலகட்டத்திலையாவது எங்களோட ப்ராப்பர்ட்டி எங்கள் கைக்கு வந்து சேருமா, கோர்ட்டில் இருக்க கேஸ்னோட ஜட்ஜ்மெண்ட் எங்களுக்கு ஃபேவரபுளாக வருமா, குழந்தையின்மைக்காக வைத்தியம் பண்ணிகிட்ருக்கோம், இது சாதகமாகுமா. இந்த மாதிரி 1 2 குடும்பம்னு எடுத்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தானம்மா செய்யும். அந்த மாதிரி உங்கள் குடும்பத்துலேயும் பல பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இது எப்படிமா தீருமா தீராதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நம்மளோட சுய ஜாதகம் தாம்மா அதுக்கான இண்டெக்ஸ்.
சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கினீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சிட முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்கம்மா, அதுக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். நன்றி.